கடலூர், மயிலாடுதுறை, உதகை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வாய்ப்பு உண்டு. 28ஆம் தேதி காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 29ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் 5 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கடலுக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 327 மில்லிமீட்டர் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 331 மில்லிமீட்டர் இயல்பை ஒட்டி பதிவாகியுள்ளது. ஓகேங்களா? அதாவது நமக்கு வெல்மார்க் லோ பிரஷரா இருந்தது, டிப்ரெஷனா வலுப்பட்டிருக்கு, தொடர்ந்து டீப் டிப்ரெஷனா வலுப்பெறும். தென் நமக்கு இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரப்படும் அடுத்த இந்த 2 தினங்களை மீனவர்கள் புயலாக வலுவுறவுக்கான வாய்ப்புகள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். தற்பொழுது நிலையில் டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஆமா, அதான் கனமழை, மிக கனமழையில சொல்லியிருக்கிறோம். அந்த கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம். நம்ம மாவட்டங்கள் வழியா சொல்லியிருக்கிறோம். அந்தந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் எதுவுமே சொல்லல, எதுவுமே இது பண்ணல. தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் இன்னும் ஈக்குவட்டோரியல் ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய அதுல இருக்கு. அதுல இருந்து விடுபட வேண்டும். அதாவது மல்டி ஃபேக்டர்ஸ், மல்டி டைரக்ஷன்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கிறதுனால we got to wait and watch. சிஸ்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கணும். MJO மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து செல்லக்கூடியது வலுவாக இருக்கிறது. அதே சமயம் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ஈக்குவட்டோரியல் ராஸ்ட்ரி வேஸ்ட் போயிட்டு இருக்கு. ஒன்னு கிழக்கிலிருந்து மேற்காக நகர்கிறது, இன்னொன்னு மேற்கிலிருந்து கிழக்காக நகரக்கூடியது. மேலும் மத்திய வளிமண்டலத்தின் மத்திய பகுதியை பார்க்கின்ற பொழுது மேற்கு திசையிலிருந்து வெஸ்டர்லி ட்ரஃப்ஸ் வருது. அதை தொடர்ந்து சிஸ்டம் இலங்கை கடற்கரைக்கு வரும்பொழுது நிலப்பகுதியோட தொடர்பு கொள்ளப்படுது. ஸோ மல்டி ஃபேக்டர், மல்டி டைரக்ஷன் இருக்கிறதுனால சிஸ்டம் ஈக்குவட்டோரியல் ட்ரஃப்ல இருக்கு. அது கன்வர்ஜென்ஸ் நல்லா இருக்கு, டைவர்ஜென்ஸ் அதிகமா இருக்கு. அதே சமயம் எதிர் திசையில் செல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் வெஸ்டர்லி ட்ரஃபும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால் கண்காணிப்பு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நம்மளுடைய ஐஎம்டி டிஸ்கஷன்ல மாடல்ஸோடைய சாம்பிள்ஸ்ல காட்டும்போது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஐஎம்டி கிளாரிட்டி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு புயல் இந்த மாதிரியான ஒவ்வொரு புயலும் ஒரு வகையானது. அதான் இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இப்ப இருக்க சூழ்நிலையிலிருந்து ஒரு புயலுக்கு பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை, கடல் வெப்பநிலை, அதனுடைய கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல், மேல் பகுதியில் காற்று விரிவடையக்கூடிய தன்மை, அது மத்திய பகுதியில் அதனுடைய ஈரப்பதம் செல்வது, மற்ற நிகழ்வுகள் இதெல்லாம் சேர்ந்துதான் முடிவு பண்ணும். அதனால ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதே மாதிரி எக்ஸாக்ட் சிஸ்டம் சொல்ல முடியாது. பெத்தாய் சில சமயங்கள் வந்த பொழுது அது மாதிரி ஈஸ்ட்ல மூவ் பண்ணிட்டு பிறகு கடற்கரை ஊட்டி போன மாதிரி நிலைகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு டைப்பும் ஒரு டைப்பா இருக்கும். தொடர்ந்து கண்காணித்து தெரியும். இப்ப நமக்கு மழைக்கு வாய்ப்பு சொல்லிருக்கோம். இன்னைக்கு கால வரைக்கும் கூட சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள்ல இந்த பனியோட போகும். ஏன்னா சிஸ்டம் இன்னும் டீப்பா இருக்கும் பொழுது அதனை ஒட்டி வட மாநிலம் இருந்து அந்த காற்று, வடதிசை காற்று வீசி விட்டுற பொழுது உங்களுக்கு அந்த சிறு அந்த இந்த நிலை இருக்கும். பல ஊர்களுக்கு தண்ணீரோட தேவை இருக்கும். ஏரி குளங்கள் நிறையவே இருக்கு. இந்த மழை நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தரும் மழைக்கான. ஆமா, இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த நிலை தொடர்கின்ற பொழுது அடுத்த வரும் 5 தினங்களுக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உள் மாவட்டங்களுக்கு எப்போ மழை? சென்னைக்கு 27, 28 தேதியில சொல்லியிருக்கோம். நம்ம 27, 28 தேதியில சென்னைக்கான மழை, கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. சிஸ்டம் சிஸ்டம் நகர்ந்து வருகின்ற பொழுது அதனுடைய ஒட்டி வரக்கூடிய சிஸ்டத்தை பொறுத்து இருக்கு. அது வட திசையில் நகரும் பொழுது நமக்கு இன்னும் மழை தரும். உள் மாவட்டங்களுக்கு எப்போ மழைக்கான வாய்ப்பு? தற்பொழுது நிலை இதுதான். இதனுடைய
ஒட்டி இருக்கக்கூடிய கிளவுட் பேண்ட்ஸ் ஏதாவது உள்ள போனால் மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், அல்லது இந்த சிஸ்டம் கடந்து உள்ள போனால் மழை இருக்கலாம். ஆன்டி சைக்ளோன் விட முதல்ல இந்த ட்ரஃப் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கான சொல்லக்கூடிய இக்குட்டல் ராஸ்வி வெஸ்ட்ல எடுத்துட்டு போகணும். அதே சமயம் மேற்கிலிருந்து கிழக்கா நகர்ந்து சொல்லக்கூடிய எம்ஜிஓட இம்பாக்ட் இருக்கு, வெஸ்டர்லி ட்ரஃப் இருக்கு, எல்லாத்துக்கும் இடையில இருக்கு, லேண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வருது. அதுக்கப்புறம் வடபகுதியில் அந்த வெஸ்டர்லி ட்ரஃப் வரும்பொழுது அதற்குள்ள சிஸ்டத்துக்குள்ள குளிர்ந்த காற்று செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மல்டி ஃபேக்டர்ஸ் மல்டி டைரக்ஷன் ஒர்க் ஆகிறதுனால கண்காணித்து தொடர்ந்து தெரியும். விண்ட் ஸ்பீடு நம்ம கொடுத்த மாதிரி இப்போ நம்ம கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். கடல் பகுதியில் வந்து சில பகுதியில் 55 கிலோமீட்டர், சில இதில் குறிப்பாக அந்த ஆழ்ந்த காற்றழுத்த இது காற்றழுத்த மண்டலமாக டீப் டிப்ரெஷன் வரும்பொழுது சமயங்கள்ல வந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் பகுதிக்குள்ள, ஜலப்பகுதியில் கடல் பகுதிக்குள்ள. டெல்டா மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் 27, 28 தேதியில் ஓரிரு இடங்களில் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்கள். அது ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும். ஓகே உருவாக இருக்கக்கூடிய புயல் சின்னம் நாகையிலிருந்து 880 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் 24 மணி நேரத்தில் வலுவடைகிறது புயல் சின்னம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் சின்னம் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் அதிக கனமழை இருக்கும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார்.